கேப் இருக்குது. இந்த கேப் எதுக்கு கேமரா வேலை செய்யணும், வண்டி எடுக்கணும். சரி பண்ணிட்டு தான் வண்டி எடுக்கணும். சரியா? அப்பதான் தெரியும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் தனியார் பள்ளி பேருந்துகள் வட்டார போக்குவரத்து அலுவலக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றன. மார்த்தாண்டம் வட்டார போக்கு அலுவலகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்படும் தனியார் பள்ளிகளில் இயங்கும் 823 பள்ளி பேருந்துகளில் 250 பேருந்துகள் இன்று ஆய்வு செய்யப்பட்டது. இன்று பத்மநாபபுரம் சார் ஆட்சியர் வினய்குமார் மீனா, காவல் துணை கண்காணிப்பாளர் பார்த்திபன், வட்டார போக்குவரத்து அலுவலர் சுரேஷ்பாபு முன்னிலையில் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் ராஜேஷ் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வின் போது பேருந்துகளின் படிக்கட்டுகளின் உயரம், அவசரகால கதவுகளின் அகலம் போன்றவற்றை டேப்பால் இன்ச் பை இன்ச்சாக அளந்து ஆய்வு மேற்கொண்ட சப் கலெக்டர் வினய்குமார் மீனா, பேருந்துகளில் உள்ள சிசிடிவி கேமராக்கள், ரிவர்ஸ் சென்சார்களின் இயக்கம், அலாரம் போன்ற பாதுகாப்பு அம்சங்களையும் ஆய்வு செய்தார். இந்த உங்கள் டிரைவர் பார்ட்டிஷன் போட்டோம்னா இது இவ்வளோ கேப் இருக்குது. இந்த கேப் எதுக்கு க்ளோஸ் பண்ணுங்க. ஏன்னா அந்த குழந்தைகள் வந்து உள்ளே என்ட்ரி ஆகக்கூடாதுன்றதான் வச்சுருக்கோம். இவ்வளோ கேப் இருந்ததுன்னா உள்ளே வந்துடுவாங்க இல்லையா? போட முடியாது. க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணி நீங்கள் வந்து செப்பரேட்டாக இருக்கும் பார்ட்டிஷன் பண்ணுங்க. எல்லா வண்டியில் இருக்கும்போது க்ளோஸ் பண்ணுங்க. சரியா? சரி, ரைட்டு போட்டோம். டெய்லி செக் பண்ணிக்கணும். கேமரா ஃபஸ்ட்டு கேமரா வேலை செய்யணும், வண்டி எடுக்கணும். சரி பண்ணிட்டு தான் வண்டி எடுக்கணும். சரியா? அப்போ தான் தெரியணும். இந்த இதெல்லாம் சரி பண்ணிட்டு எமர்ஜென்சி டோர் ஸ்டிக்கர் போடணும். சரியா? தொடர்ந்து பள்ளி பேருந்து ஓட்டுநர்களுக்கு தீயணைப்பு கருவிகளை இயக்குவது குறித்து தீயணைப்புத்துறை சார்பில் பயிற்சியும் அளிக்கப்பட்டது. உங்கள ஒருத்தர் செய்யறாங்க, அது தெளிவா பாருங்க. இஎம்டி பேசார் இப்ப அதை அமுக்கணும். இந்த கையில இருந்து அமுக்குங்க. அவ்வளோ. வெரி குட்.